பிரதமர் மோடி ஆலோசனை பேர்ல தான் டெல்லி பாஜக மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசிய விவகாரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காரு. தமிழக அரசியல்ல முக்கிய திருப்பு முனையாகவே ஏற்பட்டிருக்கும் மு.க.ஸ்டாலின் மோடி நட்பு குறித்து உங்கள் ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். பிரதமர் மோடிக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் இடையே நடைபெற்று வரும் தொடர் மோதல்கள் அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு போட்டு செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி ஆலோசனை பேர்ல டெல்லி பாஜக மேலிடமும் மு.க.ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னை டி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் என்று தகவலும் வெளியாகியிருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில தான் பிரதமர் மோடி இது தொடர்பாக சென்னைக்கு வந்து நேரடியாகவும் அஞ்சலி செலுத்தவில்லை என்றும் கூறப்படுது. இது குறித்து நாம் விசாரித்த போது சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னை தி நகர்ல இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில பிரதமர் மோடி இது தொடர்பாக சென்னைக்கு வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தவில்லைன்னு ஆறுதல் செய்தியும் இன்று வரை தெரிவிக்கவில்லையும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டெல்லி பாஜக மேலிடம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி சார்பில் இல கணேசனுக்கும் அஞ்சலி செலுத்தப்படியும் கேட்டிருக்காங்க. அதன் பேர்ல பிரதமர் மோடி சார்பில் மலர் வளையம் வைத்து மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிகழ்வு அதிமுக மற்றும் தமிழக பாஜக இடையே மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. பிரதமர் மோடி எதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மூலம் இந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு? அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூலமாகவோ அல்லது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலமாகவோ இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கலாம். ஆனா அதை விட்டுவிட்டு மு.க.ஸ்டாலின் மூலமாக எதற்கு அஞ்சலி செலுத்த சொன்னார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இன்று வரையும் இருந்துட்டு வருது. இது குறித்து டெல்லி பாஜக மேலிடத்துல விசாரணை செய்த போதுதான் இல கணேசன் உடலுக்கு அரசியல் ரீதியாக மலர் அஞ்சலி செலுத்தாம அரசியல் ரீதியாக அஞ்சலி செலுத்தியதாக பாஜக முடிவு எடுத்தது. அதன்படி முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இதற்கிடையேதான் துணை ஜனாதிபதி தேர்தல்ல தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் அவருக்கு எதிராகவே திமுக சார்பில் திருச்சி சிவாவையும் நிறுத்தலாம் என்றும் திமுக சார்பில் கடந்த 2 நாட்களாகவே ஆலோசனை செய்யப்பட்டு வருது. ஆனால் இதற்கிடையேதான் டெல்லி பாஜக மேலிடத்திலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கும் ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்புல பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்வர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாரு. இதன் பேர்ல தான் திருச்சி சிவாவையும் எதிர்கட்சி வேட்பாளராக நிறுத்தையும் ஆலோசனையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வந்த நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி வேறு பாதையில செல்கிறதா என்ற சந்தேகமும் எழுந்திருந்துச்சு. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில தொடர்ந்து சலசலப்புகளும் ஏற்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளும் சூழ்நிலையில தான் அதிமுகவும் பாஜகவும் உடன்பாடு இல்லாம தான் பயணம் செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.